ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேர வாழ்த்துதலை நான் கூறிக்கொள்கிறேன். இந்த தினத்திலும் The Begin with God's Word என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. காலைதோறும் அவருடைய கிருபைகள் நமக்கு புதிதாக இருக்கிறபடினால் நாம் அவரை ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்தரித்து நாம் அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆதலால் இந்த நாளிலும் நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதம் 3வது வசனம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, அவர் உங்களை வேடனுடைய கண்ணிக்கும், அதாவது உங்களுக்கு பின்னாக உங்களுக்கு தெரியாமலே உங்களை பாழாக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்திருக்கிற சகல காரியங்களுக்கும் ஆண்டவர் உங்களை விலக்கி உங்களை பாதுகாப்பார். ஆமென். அது மட்டுமல்லாமல் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உங்களை தப்புவித்து இந்த நாளில் உங்களை ஆண்டவர் வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அநேக பேர் நமக்கு பின்னாக வந்து நம்மளை அழிக்க வேண்டும், இவனை வாழவிடக்கூடாது, இவனை எப்படியாவது அழிக்க வேண்டும், வாழ்க்கை எப்படியா இவனுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் தென்படக்கூடாது என்று சொல்லி நிறைய பேர் நமக்கு விரோதமாக எழும்பி கண்ணிகளை வைத்து நமக்கு அவங்க தீமை செய்ய நினைப்பார்கள். ஆனால் தேவன் அதை நன்மையாகவே நமக்கு மாற்றி தருவார். விரோதமாக தீர்த்தப்படுகிற எல்லா ஆயுதங்களையும் ஆண்டவர் வாய்க்காமல் போக செய்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி, யார் யாரெல்லாம் உங்களை அழிக்க நினைத்தார்களோ, யார் யாரெல்லாம் உங்களுக்கு முன்பதாக சத்துருக்களாய் எழும்பி நின்று உங்களுக்கு விரோதமாய் போராடுகிறார்களோ எல்லாருக்கும் முன்பதாகவும் தேவன் உங்களை உயர்த்தி ஆண்டவர் மகிமைப்படுத்த விரும்புகிறார். அதனால் இந்த விசுவாச வார்த்தையோடு, தேவன் என்னை பாதுகாக்கிறார் என்ற விசுவாசத்தின் வார்த்தையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதை உங்கள் கண்ணால் நீங்கள் பார்க்க முடியும். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, கிருபையான நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்று ஆண்டவரே நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். நீர் எங்களை விடுவிக்கிற ஆண்டவர், நீர் எங்களை விடுவிக்கிற ஆண்டவர். ஆண்டவரே, எல்லாவற்றிலிருந்து விடுவிப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை நோக்கி வருகிற பாழாக்கும் கொள்ளை நோய்களுக்கும் ஆண்டவரே வேடனுடைய கண்ணிக்கும் இந்த பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த நாள் ஆண்டவரே ஒரு பெரிய ஒரு தெய்வீக பாதுகாப்பு அவர்களுக்கு உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. உம்முடைய கரங்களில் தருகிறோம். வேலை ஸ்தலங்களுக்கு செல்லும் போது, பள்ளிக்கூடங்களுக்கு செல்லும் போது, கல்லூரிகளுக்கு செல்லும் போது உம்முடைய பாதுகாப்பு அவர்களுக்கு முன்பதாக செல்லட்டும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் உங்க ஆலயக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நாளை இந்த வார்த்தையின் மூலமாய் நீங்கள் தொடங்குங்க, வார்த்தையிலிருந்து தொடங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்க அண்ட் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய் பாய்.